வணங்கணும், அவனுடைய அனுகிரகம் இருக்கணும். அவனை கையெடுத்து வணங்குறதுக்கு கூட, அவனை தரிசனம் பண்றதுக்கு கூட, அவனை பத்தி பேசுறதுக்கு கூட, அவனை பற்றி கேட்பதற்கு கூட குடுப்பனை இருந்தா மட்டும்தான், அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அதை கேட்க முடியும். அப்ப அவன் அருள் எப்படி கிட்டும்? அதை முந்தின வரியில் ரொம்ப அழகாக சொன்னார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றார். எல்லாருக்கும் அவனை வழிபாடு செய்யக்கூடிய தகுதி வந்துடாது. அவன் அருளாலே அவன் தாள் நாம வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்ன? ரொம்ப அழகாக, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்ப அவன் எப்பவும் நம்ம சிந்தைக்குள்ளே இருக்கணும். அதனாலதான் வள்ளல் பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்ன